தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எசேக்கியேல் 1:3. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஆண்டவரின் கரம் எசேக்கியேல் மேல் வந்து அமர்ந்தது. எப்போ வந்து அமர்ந்துச்சா டேட்டு சொல்றாரு பாருங்க. அந்த 2-3 வசனம், அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாக இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே அப்போ எசேக்கியேல் பாபிலோனுக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்கும் போது தான் ஆண்டவரின் கரம் எசேக்கியேல் வந்து அமரு. அது வரல. அந்த 4 வருஷமும் இந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, வெளிச்சம் இல்லை, கர்த்தர் பேசலை. சரிபட்டு போன இந்த மக்கள் ஆண்டோட வார்த்தை இல்லாதனால நொந்து போயிருந்தார்கள். 4 வருஷம் தற்பரிசோதனை அவர்களுக்கு ஆண்டவர். அப்படி இருந்து தங்களை நினைத்து பார்த்து மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வருடங்கள் தான் இந்த 4 வருஷம். இந்த 4 வருடத்துக்கு பிறகு கர்த்தர் இப்போ பேசுறாரு. எசேக்கியேல், என் கரம் உன் மேல வந்து அமர்ந்திருக்கிறது அப்படின்னா இதற்கு மேல் இனி நானே உன்னை நடத்த போகிறேன். இதுவரையிலும் நீ நடந்திருக்கலாம், நீ பேசியிருக்கலாம், நீ உன் சொந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம். இனிமேல் நான் உன்னை நடத்த போகிறேன். இனி நான் சொன்னபடித்தான் நீ நடக்க போகிறா. நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ போவாய், நான் சொல்லுகிறதே சொல்லுவா. இன்று முதல் நான் உன்னை நடத்துவேன். எசேக்கியேலுக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே உங்களை நடத்துவார். இதுவரை நீங்க நடந்திருக்கலாம், நீங்க சாய்ச்சிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், பழிச்சிருக்கலாம், எல்லா காரியம் செஞ்சுக்கலாம். இன்று முதல் கர்த்தர் உங்களை நடத்த போகிற அவர் கரம் உங்கள் மேல் வந்து இன்றைக்கு அமர்ந்தது என்று சொன்னால், இன்னிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அவர் நடத்த ஆரம்பித்து விட்டால் யோர்தான் பின்னிட்டு போகும் ஐயா, செங்கடெல்லாம் திரும்பி போகும். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் மாறாவும் மதுரமாய் மாறும். எரிகோ விழுந்து போகும். அவருக்கு முன்பாக எதிர்த்திருக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார், உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். எல்லா கோணலானவர்கள் செவையாய் மாறும். உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். அப்படி முடிக்கிற ஆண்டவர் கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.